வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நமஸ்காரம். ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. பிப்ரவரி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு இல்லை. 19/2/2025 உத்தராயணம் குரோதி மாசி 7 அதான் பிறந்த மாதிரி இது. 7ஆம் தேதி வந்துருச்சு. என்ன ஓடுதும்பா. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 1:30 to 2:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதனால் அந்த நல்ல நேரங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சூரிய உதயம் 6:33. திதி பார்த்தீங்கன்னா காலையில் சஷ்டி முதல் சப்தமி திதி இன்னைக்கு ஃபுல்லாக. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 9:30 வரைக்கும் சுவாதி, அடுத்து விசாகம், குருவோட நட்சத்திரம். நல்ல நட்சத்திரம். மீனராசிக்கு சந்திராஷ்டம் ஓடுது. காலைல வரைக்கும் உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நட்சத்திரம் வயசு பார்த்தீங்கன்னா காலைல வரைக்கும் உத்திரட்டாதி, அப்புறம் ரேவதி. அப்போ ரேவதிக்கு ஃபுல்லாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் எல்லாருக்கும். மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நலம் பழிக்கும் ஒரு நாள். எல்லாரும் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஜெயம் உண்டாகும் எல்லா விஷயத்திலையும். மிதுனராசி நேயர்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். கடகராசி நேயர்களுக்கு எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும், ஜெயம் தரக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி நேயர்களுக்கு அமைதி சாந்தம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ₹1,00,000 கொடுத்தாலும் கிடைக்காது, இன்னைக்கு கிடைக்கும். அந்த ஒரு நாள் ஒரு 20-30 நாளில் டேக்கிள் பண்ண முடியும். கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். செலவு படுறதுக்கு பணம் கிடைக்கும், சந்தோஷமா இருங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு கட்ட உயர்வு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களே, முகஸ்துதி உங்கள் முன்னாடி புகழ் பாடப்படும், காதை மூடிக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நாள், எல்லா விதத்திலும் இன் ஆல் சப்ஜெக்ட். மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லாத்துலேயும் ஒரு குதூகூலமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி நேயர்களுக்கு சாந்தம் நிறைந்த நாள் இன்னைக்கு. மன அமைதி கிடைக்கும், யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு நன்மை பழைக்கும் ஒரு நாள். மீனராசி நேயர்களுக்கு ஆனால் சந்திராஷ்டமம் அதுவுமா நன்மைன்னு நினைக்காதீங்க. சில குரு சனி பகவானோட அடிப்படையில் இதை சொல்கிறேன். இருந்தாலும் புதிய முயற்சிகள்லாம் கூடாது. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வணிசை முடிஞ்சிருச்சு. இரவு 7 மணி வரைக்கும் பத்திரை, அடுத்து பவம். செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதம். பத்திரை பவம். இந்த கருணாதிபதியை சரணடைஞ்சு வழி தேடிக்கோங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆயுஷ்மான் பவ. ஜெய் பவ.